ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே வந்து எப்படி வந்து நம்ம வந்து மொபைலில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஆன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது வந்து புரியும். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னான்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க்லேயோ, கனரா பேங்க்லேயோ நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த எஸ்பிஐயில் என்ன பேங்க்குக்கு மொபைல் நம்பர் வந்து கொடுத்தீங்களோ, அந்த மொபைல் நம்பர் வந்து இப்போ நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மொபைலில் உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து அந்த சிம் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ண வேண்டியதுன்னா, ஜஸ்ட் உங்களோட டேட்டா வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட டேட்டா வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து போய்க்குங்க. ஓகே, ப்ளே ஸ்டோர் போயிட்டு இதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு கூகுள் பே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகே, கூகுள் பேவோட ஆப் வந்து இதுதான். ஓகே, இதுதான் கூகுள் பேவோட ஆப்பு. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்து இப்போ எப்படி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட அந்த கூகுள் பே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓகே, நமக்கு வந்து இண்டெக்ஸில் வந்து இப்படி தான் காட்டும். உங்களோட மொபைல் நம்பர் எந்த நம்பரோ அது வந்து கீழே காட்டும். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே வந்து இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கணும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் உங்கள் மொபைல் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு ஐ அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ சில டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, அக்செப்ட் அண்ட் கண்டினியூ நம்ம வந்து கொடுத்தாச்சு. உங்களோட மொபைல் நம்பர் வந்து வெரிஃபைங் ஆகும். பேங்க்கில் எந்த பேங்க் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் வந்து உங்கள் நம்பர் வந்து வெரிஃபை ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகே, ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்பர் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. நம்ம பேங்க் வந்து எஸ்பிஐயில் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோடய எஸ்பிஐ பேங்க் வந்து காட்டுது. கீழே வந்து ஆக்டிவ் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட அக்கௌண்ட் வந்து இதில் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் கால்ஸ் அந்த இது வந்து நீங்கள் வந்து அலோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து அலோன் கொடுத்துக்கிறேன். அலோன் கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிம் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, இந்த நம்பர் வந்து எந்த சிம்மில் இருக்குது, சிம் 1ல் இருக்கா, சிம் 2ல் இருக்கான்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து நான் வந்து வோடஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சிம் 1 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, சிம் 1 வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன கேட்கும்னா, உங்களோட மெசேஜ்லாம் வந்து நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதுக்கு நீங்கள் வந்து அலோவ் கொடுத்து தான் ஆகணும். சேஃப்டி தான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கூகுள் பே வந்து கூகுள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேஃப்டி தான். ஓகே, அலோன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்கள் பேங்க்குக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த பேங்க்கு மெசேஜ் சென்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு வந்து இப்படி ஒரு மெசேஜ் வந்து பாப்அப் ஆகும். ஸோ கூகுள் பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஐஐசிஐ பேங்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வெரிஃபை ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ ஆக்டிவேட்டிங் மை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வந்துடுச்சு. ஓகே, ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட்டட் அப்படி ஒரு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஓகே, கீழே வந்து செட் யூபிஐ நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூபிஐ நம்பர் வந்து செட் பண்ணுறதுக்கு செட் யூபிஐ நம்பர்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து செட்டிங் யூபிஐ நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஜஸ்ட் பொறுமையாக வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஜிபே வந்து ஈஸியாக யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம்.
ஓகே. எதுக்காண்டி இப்படி காட்டுதுன்னா, நான் ஆல்ரெடி வந்து என்னோட யுபிஐ நம்பர் வந்து போட்டிருக்கேன். அதனால எனக்கு வந்து யுபிஐ வந்து காட்டல. டைரக்ட்டா வந்து ஓப்பன் ஆயிருச்சு. நான் ஆல்ரெடி யுபிஐ நம்பர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். யுபிஐ நம்பர்னா ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க வந்து உங்களோட பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4 நம்பர் போடுற மாரி இருக்கும். அதுதான். நீங்க புதுசா ஓப்பன் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டனால எனக்கு வந்து இப்படி காட்டுது. ஓகேங்களா? இது என்ன ஸ்டெப்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க ஆப்ப வந்து அதாவது லாக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தவங்க யாரும் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காண்டி. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருந்தா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம். 4 டிஜிட் பின் நம்பர் வச்சுக்கலாம். 8 டிஜிட் பின் நம்பர் வச்சுக்கலாம். இல்லன்னா ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிறேன். சரி. ஓகே. கீழ வந்து கன்டின்யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்மளோட கூகுள் பே வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதில வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் காட்டும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பின்னாடி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட எந்த ஃபிங்கர் வந்து இருக்கீங்களோ, நான் வந்து லெஃப்ட் சைடு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால லெஃப்ட் சைடு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் கூகுள் பேயோட இண்டெக்ஸ் பேஜ் வந்து. நீங்க யாருக்கெல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணணுமோ, அதெல்லாம் நீங்க வந்து இது மாரி பண்ணிக்கலாம். நம்ம இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இதில வந்து பார்த்துக்கலாம். கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, இன்வைட் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இன்வைட் பண்ணுறதுனாலும் இன்வைட் பண்ணி இதில அமௌண்ட் வந்து எர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. அவ்வளோதான். ஸோ சிம்பிளா தான் நம்ம வந்து அக்கவுண்ட் இதில வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து மணி வந்து யாருக்கு வேணாலும் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஃபைன். கண்டிப்பா வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சீ யூ டூ நெக்ஸ்ட் வீடியோ.